அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. தினமும் ஒரு ஹதீஸ் என்ற தகவலின் வாயிலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியலின் சுருக்கத்தை நாம் அறிந்து வருகிறோம். அந்த வகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 62ஆம் வயதாக இருக்கின்ற பொழுது இந்த உலகை விட்டு பிரிகின்ற அந்த நிலைமையினுடைய அறிகுறி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர ஆரம்பித்தார்கள். எனவே அழைப்பு பணியினுடைய நிறைவும் இஸ்லாம் தமது நிலைகளை தமது கட்டுக்குள் கொண்டு வருகின்ற அந்த சூழலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக வாழ்க்கையை விட்டும் உலகில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை விட்டும் விடைபெறப் போகின்றார்கள் என்பதற்குண்டான அறிகுறி வெளிப்பட ஆரம்பித்தன. ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 62ஆம் வயதாக இருக்கின்ற பொழுது அந்த வருடத்தில் வந்த ரமலானில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 நாட்கள் ஈத்திகாஃப் இருந்தார்கள். 2 முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் குர்ஆனை பரிமாறிக்கொண்டார்கள். ஹஜ்ஜின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம், இந்த இடத்தில் அடுத்த ஆண்டு உங்களை சந்திக்க முடியாமல் போகலாம் என்ற செய்தியையும், ஜம்ரத்துல் அக்கபாவில் ஹஜ்ஜி கடமையினுடைய வழிமுறைகளை என்னிடம் இருந்து அறிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், அடுத்த வருடம் நான் ஹஜ்ஜிக்கு வர முடியாமல் போகலாம் என்கின்ற தகவலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடைபெற இருப்பதற்குண்டான அடையாள அறிகுறிகளாக இந்த வார்த்தைகள் வெளிப்பட்டன. அதே காலகட்டத்தில் பிறை 12 சூரா நஸ்ர் இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்கின்ற சூரா இறங்கியது. அந்த சூராவினுடைய அடையாளம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடைபெறுவதற்குண்டான ஒரு முன்னோட்டமாகவே அது பார்க்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ் முடிந்தது. ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு முஹர்ரம் மாதம், அம்மாதமும் முடிந்து சஃபர் மாதம் துவக்கம். சஃபர் மாதத்தினுடைய துவக்கத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹுது மலைக்கு சென்று அங்கிருக்கின்ற அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற சுஹதாக்களுக்கெல்லாம் துஆ செய்தார்கள். அதன் பிறகு மஸ்ஜித் நபவிக்கு வந்து மிம்பரிலே சஹாபாக்களுக்கு உபதேசம் செய்தார்கள். உங்களுக்கு முன்பாக நான் செல்கிறேன், உங்களுக்கு நான் சாட்சியாளனாக இருப்பேன். இந்த உலகத்தில் நீங்கள் இணை வைத்து விடுவீர்கள் என்று நான் அஞ்சவில்லை, உங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்வீர்கள் என்பதை நினைத்து நான் அஞ்சுகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதன் பிறகு ஒரு நாள் ஜன்னத்துல் பக்கீக்கு சென்றார்கள். அங்கே அடக்கம் செய்யப்பட்டவர்களுடைய பாவமன்னிப்புக்காக வேண்டி துஆ செய்தார்கள். மேலும் சொன்னார்கள், உங்களுடைய சூழல் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழலை விட மிக இதமானதாக இருக்கும் என்று சொல்லி காட்டினார்கள். மேலும் சொன்னார்கள், உலகத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக குழப்பங்கள் நிகழும். அந்த குழப்பங்கள் என்பது பிந்திய குழப்பம் முந்திய குழப்பத்தை விட மிக மோசமாக இருக்கும் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு சஃபர் மாதம் திங்கட்கிழமை பிறை 28 ஜன்னத்துல் பக்கீயிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்துவிட்டு, தொழுகையில் கலந்து அடக்கம் செய்துவிட்டு இல்லத்துக்கு திரும்புகின்ற பொழுது தாங்க முடியாத தலைவலியை உணர்கின்றார்கள். உடல் சொல்ல முடியாத சூட்டுக்கு ஆளாகின்றார்கள். 11 நாட்கள் இதே சிரமத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு தொழுகையும் நடத்தினார்கள். இந்த நோயினுடைய அறிகுறியிலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமத் என்ற அந்த தொழுகை நடத்துகின்ற அந்த நிலைப்பாட்டையும் சஹாபாக்களுக்கு செய்து வந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிய இருக்கின்ற அந்த கடைசி வாரம் நோய் அதிகமானது. நான் எங்கே இருக்கிறேன், யாருடைய இல்லத்தில் நான் இன்று தங்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலையும் தன்னுடைய மனைவிமார்களுக்கு மத்தியிலையும் கேள்வியாக கேட்க, மனைவிமார்களெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே விரும்புகின்றார்களோ அங்கே தங்கிக் கொள்ளட்டும் என்ற முடிவுக்கு வந்து ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய இல்லத்திலே அந்த கடைசி வாரம் தங்குவதற்கு உண்டான
ஒரு அனுமதியை வழங்கி அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அந்த உடல் சூடு, அந்த நோயினுடைய தாக்கத்தை தணிப்பதற்காக வேண்டி சூரா ஃபலக்கு, சூரா நாஸ் இவைகளை ஓதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன துஆக்களை நோய்க்காக வேண்டி கற்றுக் கொடுத்திருக்கின்றார்களோ அவைகளையும் ஓதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரத்திலேயே ஊதி அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரத்தால் பரக்கத்துக்காக வேண்டி அவருடைய கரத்தாலேயே அவர்களுடைய உடல் முழுவதும் தடவி விடுவதற்குண்டான வழிவகைகளை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் செய்தார்கள். தற்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிய இன்னும் 5 நாட்கள் இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அது சார்ந்த தகவலை அடுத்தடுத்து பரிமாறிக்கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.